ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வீடியோவில் 1ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், அதே போல 2ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைக்கு 3ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், அதே போல 4ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுகிற முறையிலேயே பேசுகிறேன். 3ஆம் அதிபதி 1. ஜாதகருக்கு இளைய சகோதர யோகம் உண்டு. ஜாதகரின் இளைய உறவுகள் இவர் மீது பிரியமா இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவருடன் இணக்கமாக இருப்பார்கள். குறுகிய தூர பயணத்தை விரும்புவார்கள். நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார்கள். நடுவர திறன் உள்ளவராக இருப்பார்கள். தைரியம், விடாமுயற்சியாளராகவும் இருப்பார்கள். அடுத்து 3ஆம் அதிபதி 2. இளைய சகோதரர் மூலம் வருமானம் கிடைக்கும். அருகாமையூர்களுக்கு சென்று சம்பாதிப்பார். வருமானம் ஈட்டுவதில் விடாமுயற்சி உடையவராகவும், எழுத்து, ஒப்பந்த துறைகள், கமிஷன், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இவற்றில் ஏதாவது ஒன்றால் வருமானம் வரும். அதே போல அடுத்தது 3ஆம் அதிபதி 3. ஜாதகர் தைரியம், வீரியமானவராகவும், விடாமுயற்சி உடையவராகவும், இளைய சகோதர யோகம் உடையவராக இருப்பார். ஜாதகரின் சகோதரர் யோகமானவர். ஜாதகர் அதிகாரமுள்ள பதவியில் இருப்பார். இவர் சொல்வதை கேட்க அதிகமானவர் இருப்பார்கள். அடுத்து 3ஆம் அதிபதி 4. ஜாதகர் பக்கத்தூர் சென்று வீடு கட்டுவராக இருப்பார். வீடு வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார். கல்வி கற்பதில் ஈடுபாடு உள்ளவர். ஜாதகருக்கு நல்ல வருமானம் வரும். ஜாதகர் பகுத்தறிவாளராக இருப்பார். அடுத்து 3ஆம் அதிபதி 5. ஜாதகர் அனைவரிடமும் அன்புடன் பழகுவார். அரசியல், கலைத்துறை, விளையாட்டு, பொழுதுபோக்கு, ஆன்மீகம் அனைத்திலும் ஈடுபாடு இருக்கும். குழந்தைகளிடம் ஈடுபாடு, புதிய சொத்துக்கள் அடைதல், அதிக உழைப்பில்லாமல் வருமானம் வரும். அடுத்து 3ஆம் அதிபதி 6. இது சகோதர தோஷமாகும். இளைய சகோதரர் எதிரி போல் நடப்பார். அருகாமையில் இருப்பவர்கள் பகையாவார்கள். வழக்குகளில் வெற்றி, கடன் வாங்குவதில் முயற்சி உள்ளவர். காது, கழுத்து, கைகளில் நோய் உண்டாகும். அடுத்து 3ஆம் அதிபதி 7. மிகுந்த நட்பு வட்டம், அதிர்ஷ்டமான பெண் மனைவியாக அமைதல், ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துடைக்க வாய்ப்பு, நன்றாக வியாபாரம் செய்தல், கூட்டு தொழில் வாய்ப்பு, எதையும் பேசி சரி செய்வராக இருப்பார். அடுத்து 3ஆம் அதிபதி 8. தைரியம் குறைவு, இளைய சகோதர யோகம் குறைவு, அருகாமையாளர்கள் அவமானம், வீண் செயல்களில் ஈடுபடுதல், தற்கொலை முயற்சி உடையவர். இந்த 3, 8 சம்பந்தப்பட்டா இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. ஆனா அப்படி ஒரு அந்த தசாபுத்தி வந்தா மட்டும் அப்படி ஒரு எண்ணம் வரும், அவ்வளவுதான். அதே நேரத்துல 8ஆம் இடம் நல்லா ஒளி பொருந்திய தன்மையில இருக்கிற போது, சனிமகன் நல்ல ஜாதகத்துல வலுவாக இருக்கிற போது, ஆயுள் தீர்க்க ஆயுள், நீண்ட ஆயுள், சுப ஆயுள். அதனால இந்த 3ஆவது 8ங்கிறது ஒரு விதி தான். ஆனால் தசாபுத்தி வந்தா தான் அந்த எண்ணங்கள் மட்டும்தான் வரும். 8 நன்றாக இருந்தாலோ, சனிமகன் நன்றாக இருந்தாலோ தீர்க்க ஆயுள். சரியா? அடுத்து 3ஆம் அதிபதி 9. உயர்கல்வி யோகம், வெளிநாடு யோகம், தொலைக்காட்சி, பத்திரிகை இவைகளில் ஏதேனும் ஒரு சினிமா இவைகளில் ஏதேனும் ஒன்றில் பிரகாசிப்பார். நல்ல செயல்களில் விடாமுயற்சி, அருகாமையாளர்களால் அதிர்ஷ்டம், இளையவர்களாலும் அதிர்ஷ்டம் உடையவர். 3ஆம் அதிபதி 10. பதவி, புகழ், செல்வம் கிடைக்கும். இளையவர்களை கடுமையாக பாதிக்கும். பத்திரிகை, தொலைக்காட்சிகளின் நல்ல நிலை, பெரும் தொழிலதிபராவார். அடுத்து 3ஆம் அதிபதி 11. இது ஒரு யோகமான அமைப்பு. ஜாதகர் அறிவில் சிறந்தவர், பதவி அதிகாரம் உள்ளவர், கட்சி, சங்கம், அறக்கட்டளைகளின் பிரபலம், பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும். அடுத்து 3ஆம் அதிபதி 12. வெளிநாடு யோகம், இளைய சகோதரர், அக்கம்பக்கத்தோரால் வருகும், வீண் முயற்சியில் ஈடுபாடு, எப்போதும் விரயத்தை பற்றிய சிந்தனை உடையவர். அடுத்து 4ஆம் அதிபதி 1. இப்ப 3ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை சொன்னேனல்லவா? அடுத்ததாக 4ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? 4ஆம் அதிபதி 1. ஜாதகருக்கு உயர்கல்வி யோகம், வீடு வாகன யோகம் சிறப்பு, கால்நடை யோக, தாய்வழி ஆதரவு உண்டு, உறவினருடன் இணக்கம், எப்போதும் சுகமான வாழ்வுடையவர். அடுத்து 4ஆம் அதிபதி 2. உயர்கல்வி, வீடு, வாகனம், சொத்து, கால்நடை சிறப்பு, வருமானமும் சிறப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கிடைக்கும்.
அடுத்து 4ஆம் அதிபதி 3 உயர்கல்வி தடை, வேறு ஊருக்கு சென்றால் படிப்பு தொடரும், வீடு வாகன யோகம் தாமதம், அடிக்கடி மாற்றுதல், தாய்க்கு விரய செலவுகள், உற்பத்தி துறை அமையாது, கமிஷன் தொழில் செய்யலாம். அடுத்து 4ஆம் அதிபதி 4 மதிப்பான சொத்துக்கள், தாயாருக்கு நீண்ட ஆயுள், உயர்கல்வி யோகம், சொந்த ஊர் வாழ்வு யோகம், சுய முயற்சியால் நல்ல வருமானம் பெறுவார். அடுத்தது 4ஆம் அதிபதி 5 ராஜயோகம், பூர்வீக சொத்து இருந்தால் நிறைய வரும், கல்வியில் சிறப்பு, அதிக சொத்து, வாகன யோகம், தாய் வழி உறவால் நன்மை, புத்திரபாகியம் தாமதமாதல் போன்றவை நடக்கும் என்கிற ஒரு விதி இருக்கிறது. என்னன்னா அந்த 4ஆம் அதிபதி 5ல் இருந்தா புத்திரபாகியம் தாமதங்கிற ஒரு விதி எதற்காகனா, இது 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடமாகிவிடும். அப்போ 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்றால் அந்த 12ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு விதி. ஆனா 5ஆம் அதிபதி நன்றாக இருந்தாலோ, குரு பெருமான் நன்றாக இருந்தாலோ புத்திரபாகியம் தாமதம் ஆகவே ஆகாது. ஓகேவா? ரைட். அடுத்தது 4ஆம் அதிபதி 6 கல்வி தடை, தாய் வழி உறவு பகை, உறவுகளை பிரிதல், வீடு வாகன யோகம் தாமதம், கடனோடு அமையும், சில நேரங்களில் கடனுக்காக சொத்தை இழத்தல், திருப்தி இல்லாத வாழ்வு, மார்பு பகுதியில் நோய் ஏற்படும். 4ஆம் அதிபதி 7 அடுத்தது 4ஆம் அதிபதி 7 மனைவி பெயரில் சொத்து வாங்குதல், கற்ற கல்விக்கான நல்ல அங்கீகாரம், தாயாரும் உறவுகளும் நட்பாக பழகுதல், வீடு வாகன கால்நடை சம்பந்தமான வியாபாரம் செய்யலாம். அடுத்து 4ஆம் அதிபதி 8 சொந்த ஊர் விட்டு வெளியேறல், சொத்து சுகமில்லாமல் அவதி, உறவுகள் பகை, தீய பழக்கங்கள், சொத்து இழத்தல் போன்றவை நடக்கும். தசாபுத்தி வந்தா தான், இல்லைனா இல்லை. அடுத்து 4ஆம் அதிபதி 9 ராஜயோகம், உயர்கல்வி, வெளிநாடு, நிறைய சொத்து சேர்க்கை யோகங்கள், நற்காரி ஈடுபாடு, கோவில் கட்டுதல், கல்வி நிலையம் நிறுவுதல், விருது பெறுதல், மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி அடைதல் போன்றவை நடக்கும். அடுத்து 4ஆம் அதிபதி 10 கல்வியால் பதவி செல்வம் கிடைக்கும், உறவு பலம், தாயாரால் தொழில் அமையும், உற்பத்தி தொழில், கல்வி, வீடு, வாகனம், கால்நடை துறை போன்ற தொழில்களெல்லாம் சிறக்கும். எந்த தொழில் ஏதாவது ஒன்று அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அந்த நேரத்தில் அந்த ஜோதிடரை பார்த்தா என்ன செய்யலான்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து 4ஆம் அதிபதி 11 ஆராய்ச்சி கல்வி சிறப்பு, ஆராய்ச்சி கல்வி சிறப்பு, சொத்து பல வழிகளில் வரும், கல்வியில் சிறப்பு, பெரிய மனிதர்கள் நட்பு போன்றவைகள் கிடைக்கும். இந்த 4ஆம் அதிபதி 11 அது ஒரு அற்புதமான சிறப்பு. 4 சொத்து வீடு வாகனம் இதெல்லாம் குறிக்கும். 11 ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. அதனாலதான் ஆராய்ச்சி கல்வி சிறப்பு. இந்த 4 கல்வி, 11 ஆராய்ச்சி கல்வி சிறப்பு, சொத்து பல வழியில் வரும், கல்வியில் சிறப்பு, சமூகத்தில் பெரிய மனிதனாக இருப்பார். அடுத்து 4ஆம் அதிபதி 12 கல்வி, இடம், வீடு, வாகனம், கால்நடை, தாய் போன்றோருக்கு செலவு செய்வார், வெளியூர் வெளிநாடு யோகம், சொந்த ஊரில் தோல்வி. இப்போ 3ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்தும், அதே போல 4ஆம் அதிபதி 12 பாவங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்தும் உங்களோடு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறேன். அடுத்து 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்தும் விரைவில் உங்களோடு கலந்துரையாட காத்திருக்கிறேன். உங்களுடன் என்னுடைய பயணம் இன்னும் நெடுந்தூரம் தொடரும். ஏன்னா இந்த 144 உயிர் விதிகள் உங்களோட கலந்து பேசிட்டு, இதை தொடர்ந்து இந்த விதிக்குரிய கிரகங்கள் எங்கே இருந்தால், யாரோடு இருந்தால், யாரால் பார்க்கப்பட்டால் என்ன பலன் என்கிற விதிகளை பற்றியும், அதே போல கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை சேர்க்கை, இன்னும் தொடர்ந்து ஏராளமான ஜோதிட விதிகளை உங்களோடு கலந்து கொண்டு பேசவிருக்கிறேன். எப்பொழுதும் போல் இப்பொழுதும் உங்களிடத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிடர் SP நாகராஜ். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்.